ஸோ ஹலோ கைஸ், ஸோ நீட் 2024 ரீ-எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1563 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீ-எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதர் கிரேஸ் மார்க் இல்லாமல் ஒரிஜினலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இமெயிலில் வந்து என்டிஏ அந்த ஸ்கோரை சென்ட் பண்ணும். அந்த ஸ்கோர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்கோர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, டைம் இல்லாதனால தான் என்னால் மார்க் ஒழுங்காக எடுக்க முடியல அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஜூன் 23 நடக்க போகிற அந்த நீட் 2024 ரீ-எக்ஸாமில் அவங்க அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுபடி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பேப்பர் லீக்கான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கணும். ஜூன் 23 அந்த ரீ-எக்ஸாம் நடக்கல. ஸோ அதுவுமே ஜூன் 30 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி கவுன்சிலிங்கை ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணும். டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து என்ன? ஸோ ரீ-எக்ஸாம் எல்லாருக்குமே இருக்கணுமா, இல்லை ரீ-எக்ஸாம் இப்போ வைக்கிறது கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வைக்காங்களா? ஸோ இது கரெக்டான ப்ராசஸ் அப்படின்னு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.